பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கூட நீதிமொழியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஆதலால் நீ நல்லவர்களின் வழியில நடந்து நீதிமான்கள் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. ஆமீன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எப்படி சொல்றாரு? நல்லவங்களோட வழியில நடக்கணும். நல்லவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? வேதம் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, வேதத்தின்படி நடக்கிறவர்களா இருப்பாங்க. சரி, நீங்கள் மற்ற மனிதர்களை பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ ரோல் மாடலாக வச்சு, ஏன்னா மனிதர்கள் இடறி விழக்கூடும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? நல் வழியில தானே நடந்தார், நல்லவராக மாற்றமே இருந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் இல்லையா? அப்போ அவரை போல நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா, இந்த இடத்துல ஏசப்பா எப்படி பேசுவார்? நீங்கள் யாருக்காவது பதில் கொடுக்குறீங்கன்னா, இந்த இடத்துல ஏசப்பா எப்படி பதில் சொல்வார்? ஏதாவது ஒரு பாவம், ஒரு டெம்டேஷன் வருதுன்னா, இந்த இடத்துல ஏசு எப்படி விலகி ஓடுவார்? அப்படி அவரை வச்சு நீங்கள் முன்மாதிரியாக அவரை வச்சு நீங்கள் நடக்கச்சு. எப்படியா? நீதிமான்கள் பாதைகளை நீங்கள் காத்துக்கொள்வார். அப்போ நீங்கள் நீதிமான்களாக இருப்பீங்க. அந்த பாதையை நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா உங்களை அவர் நீதிமான்களாக தான் அழைத்திருக்கார். ஆமீன். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. ஏசப்பாவோட வழியில் நடங்க. நீ நல்லவர்களின் வழியில் நடந்து, ஏசப்பாவும் நடந்திருக்காரு. ஏசப்பா கிருபையில் பல பரிசுத்தவான்கள் நடந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரவங்க அந்த மாதிரி வழியில் எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்கள். சிலப்போ அவங்க சொல்கிறது ஒன்று, அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா இருந்தால் அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறவர் என்ன சொன்னாரோ அதே தான் செய்து காமிச்சார். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களை நீதிமான அழைச்சவர் உங்கள் வழியில் பாதுகாக்கும்படி, அந்த வழியை காத்துக்கொள்ளும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமீன். காட் பிளஸ் யூ.